நேற்று நைட்லேருந்து பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு என் ஹஸ்பண்ட் படுத்திட்டார். நான் செய்கிறனாலும் வேணான்னிட்டாரு. வெளியே தான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே அல்தா ஃபுட் கோர்ட் தான் வந்திருந்தோம். இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல டீசென்ட் டேஸ்ட்டில் நல்ல ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டாக இருந்தது. நாங்கள் அதனால் 2 பிரியாணி வாங்கினோம். எக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம் நைட்டுன்றதுனால. ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே குழஞ்ச மாதிரி இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே சொல்லவே முடியல. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுவும் அந்த கத்திரிக்காய் நல்லா புளிப்பாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது புளிப்பாக இருக்கிறது. ஓல்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தது பிரியாணி. 2 பேருமே ஒரே பிரியாணியை ஷேர் பண்ணிக்கிட்டு சிக்கனும் நல்லா குக்காக இருந்தது. இதுவே போதுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்கெட்டையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை சாப்பிட்டுட்டு அதை பிரித்து சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு. நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே தக்குவாவில் தான் வாங்குவோம். அப்புறம் எஸ்எஸ்ல வாங்குவோம். இப்போ இது எங்களோட ஃபேவரட் ஆகிடுச்சு. 2வது பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 சிக்கன் பீஸ் இருந்தது. இதுவும் எக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராகவே தான் இருந்தது. அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம அம்பத்தூர் புது ரோட்டில் இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம சூரப்பேட் போகிறோம் பார்த்திங்களா, அங்கே. என்னால் அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. கொஞ்சம் ரைஸை வச்சுட்டு எழுந்து வந்துட்டேன். ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். 2 பிரியாணி வாங்கினா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி